பக்தி ஒன்று இருக்கணும். அந்த ஸ்ரத்தை தான் அவனை கொண்டு போய் பெருசாக சேர்க்கும். அந்த ஸ்ரத்தையை வெளியில் காமிச்சிக்க வேண்டாம். உன்னோட கர்மாவையும் செஞ்சுட்டு அதில் ஐக்கியமாகிட்டு இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் உனக்கு கல்யாணம் ஆகி குழந்த பிறக்கும் அப்படிங்கிற சமயத்தில் கூட உன் மனைவியோடு சேர்ந்துருக்கும்போது கூட அந்த பகவத் சிந்தனை இருக்கணும். அப்போ தான் சத்தான குழந்த பிறக்கும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு தாந்தோணித்தனமாக நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது அது ரொம்ப பாவம்தான். அது கலியுகத்தில் இப்படி தான் இருக்கும். கலியுக தர்மமே இப்படி தான் அப்படின்னா கூட அதுக்கு ஒரு எக்ஸம்ஷனாக நீங்கள் நம்ம இருந்துக்கலாம் இல்லையோ ஓரளவுக்கு. எல்லாம் எல்லாமே பியூராக இருக்க முடியாது இந்த காலத்தில். ரொம்ப நேர்மையாக இருந்தாலுமே இந்த காலத்தில் எல்லா இடத்துலையும் நம்மளை ஒழிச்சு கட்டி விடுவா. அந்த தர்மத்தை வலுவாத பண்ணிட்டு அந்த அதர்மத்திலையும் கொஞ்சம் பட்டும்படாத இருந்தால் தான் இந்த காலத்தில் பிழைக்கலாம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை தான் இந்த கலியுகத்தில் நடந்துட்டுருக்கு. இதை எதுக்கு நம்ம இதை பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம நம்ம தற்பெருமை கூடாது அப்படிங்கிறது தான். பக்தியில் நான் சிறந்தவன் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை. பெரிய சாதகங்கள்லாம் பண்ணிட்டுருப்பா. ஸ்ரீவித்யா உபாசகர்லாம் இருப்பா. இப்போ அவர் சதா சர்வகாலமும் பூஜை பண்ணிட்டுருப்பா. பெரிய விஷயங்கள்லாம் படிச்சிருப்பா. நிறைய கிரந்தங்களை வாசிப்பா. நிறைய தத்துவங்களை சொல்லின்னு இருப்பா. ஆனால் சாதாரண ஒருத்தன் அவரை பீட் பண்ணிட்டு போடுவான். ஏன் அது எப்படி அப்படின்னா, அது அந்த ஆழ்ந்த ஒரு பக்தி தான் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இவ்வளோ சாதகம் பண்ணவாளுக்கும் கிடைக்காது. காளிதாசன் மாதிரி உள்ள ஒருத்தனுக்கு கிடச்சிவிடும். அது ஜென்மாந்திர சுகிருத்தமாக இருக்கலாம். அதெல்லாம் வேறு சமாச்சாரம். எப்படி நம்ம இந்த அம்பானியாத்து கல்யாணத்துக்கு பெரிய மனுஷன்லாம் போகிற மாதிரி நல்ல சத்தான காரியங்கள் பண்ணிட்டு எப்போவும் சுவாமியை பற்றியே நினச்சிண்டு எல்லா காரியங்களும் பண்ணிட்டு, ஆனால் அதுலேயும் ஒட்டாமல் இருந்து பகவத் சிந்தனையாக இருக்கிறவெல்லாம் இந்த அம்பானியாத்துக்கு போகிறான் பாரு பெரிய பணக்காரன்லாம். அது மாதிரி பகவத்தோட ஈஸ்வரனோட பாதார விந்தத்துக்கு நம்ம போயிடலாம். ஈஸியாக போயிடலாம். இன்னும் டோக்கன்லாம் வேண்டாம், இன்விடேஷன் வேண்டாம், டிக்கெட்லாம் வேண்டாம். நம்ம பாட்டுக்கு போயிடலாம். பிறப்பு என்பதே வேண்டாம். அது சாதாரண காரியமாக நம்ம கர்மாவை பற்றி நமக்கு தெரியாதே அப்படின்னா, கர்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே இந்த பிறவியை எடுத்திருக்கோம். ஒரு வேலை செய்கிறோம். அந்த வேலைக்கு செய்கிறதுக்கு நீ இருக்கிற பதவி உனக்கு நிறைய ஒரு சௌகரியங்களை கொடுக்குறது. உங்களால் ஒரு காரியம் ஆனால் உனக்கு இவ்வளோ ரூபா பணம் தரேங்கிறான். அந்த பணத்தை வாங்கிண்டா அது எந்த விதத்தில் தர்மமாகும்? அப்போ நீ ஒன்று இழந்துடுறியா இல்லையா? அப்போ பக்தியை பொறுத்தவரையிலையும் நீ ரொம்ப ஏழை வறியவனாக ஆகிடுவ நீ. அதனால் எதுவுமே ஒரு ஒரு சரியான வழியில் உனக்கு கிடைக்கணும். சரியான வழியில் கிடைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி கிடைக்கும்? நான் ஒரு வேலையில் இல்லை, நான் ஒன்றுமே பண்ணலை. எனக்கு கிடைக்கணும், நல்ல இந்த பூலோகத்தில் நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். அப்படி பூலோகத்தில் நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னா பகவத் தியானம் பண்ணிகிட்டே இரு. ஒரு நாள் இல்லைன்னாலும் ஒரு நாளைக்கு கொடுப்பாருணும். துருவன் ஓடி போனானே 5 வயசில் எந்த குழந்தையான ஓடி போகுமா? தைரியம் இருக்குமா அதுக்கு? அந்த நாட்டை கொடுத்தது யார்? அப்படியே அந்த எண்ணத்தை மனசுக்குள்ளே பகவான் தான் அதை புகுத்தினார். பகவான் புகுத்திவிட்டு பகவானே ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பார். அவன் ஓடி போய் நிற்கிறார். குழந்தை ஓடுறான்டா, அவன் தபஸ் பண்ண போகிறானா அப்படி நாரதர்கிட்ட சொல்லி நிற்கிறார். நாரதர் போய் குழந்தை மழை, இடி, மின்னல், மிருகங்கள், பாம்புகள், விஷஜந்துக்கள்லாம் இருக்கிற இடத்துல இப்படி தபஸுக்கு உட்காந்துருக்கியே, இதெல்லாம் சரியாக வருமா? நீ ஆற்றுக்கு போய் அம்மாவோட சௌக்கியமாக இருக்கிற வேலையை பாரு, சுவாமி எல்லாம் உனக்கு கொடுப்பார் அப்படின்னார். அதெல்லாம் முடியாது, நான் வைராக்கியமாக பகவானை பார்த்து தான் தீருவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இந்த நாராயண மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார் நாரதர் துருவசுவாமிக்கு. அதுக்கப்புறம் அவர் ஒரு 6 மாத காலம் தபஸ் பண்ணுறார். ஒவ்வொரு ஸ்டேஜாக கிழங்குகளை சாப்பிட்றது, பழங்களை சாப்பிட்றது, இலைகளை சாப்பிட்றது, தூத்தத்தை மாத்திரம் சாப்பிட்றது, அப்புறம் வாயுவை மாத்திரம் சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கிறது. பகவத் சிந்தனையை மனசுக்குள்ளே வச்சுட்டு பகவானை மனசுக்குள்ளேயே பார்த்துட்டார். பகவானை மனசுக்குள்ளேயே பார்த்ததுனால அவர் சமாதி நிலை மாதிரி ஆகிட்டார். அந்த துருவசுவாமி சமாதி நிலைக்கு வந்தாச்சு. இது சுவாமி என்ன பண்ணுறார், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தானே ஆகணும்.